நிச்சயமாக பவித்ரா, இந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் இந்த இடி ரெய்டு என்பது சாதாரணமாக மற்றொரு நிகழ்வாக கடந்து போக முடியாது. என்றால் அண்மை கால இந்திய வரலாற்றில் ஒரு மாநில அரசனுடைய அலுவலகத்தில் இது போன்ற மிகப்பெரிய அளவுக்கு இடி ரெய்டு நடத்தியது என்றால் அது தமிழகத்தில் இதுதான் முதன்முறை என்று நினைக்கிறேன். இதற்கு முன்னால் தலைமைச் செயலருடைய அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு துறையின் மீதே நடைபெற்ற ஒரு ரெய்டாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. டாஸ்மாக் நிறுவன தலைமை அலுவலகம், மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் உட்பட 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்தியது. இந்த 3 நாட்கள், அதாவது 48 மணி நேரத்திலிருந்து கிட்டத்தட்ட 60 மணி நேரம் வரை பல இடங்களில் சராசரியாக இந்த ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ப இந்த சோதனைகள் நடைபெற்றிருக்கு. இதில் பல ஆயிரம் கோடி ஊழல் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் எதற்கும் தற்போது வாய்ப்பூச்சாகத்தான் இருக்கே தவிர ஆதாரங்கள் எதுவும் இருந்தால் தெரியல. ஆனால் ஆவணங்களை அள்ளி சென்றிருக்கிறார்கள். நிறைய ஆவணங்கள், தஸ்தாவேஜுகள் எல்லாம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகு அதில் ஏதேனும் முறைகேடுகள் இருக்கிறதா என்பதை பார்த்துதான் சொல்வார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் 4830 சில்லறை மது கடைகள், டாஸ்மாக் கடைகள் இயங்குகின்றன. இதில் தினமும் சராசரியாக 150 கோடி ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த கொள்முதல் கிட்டத்தட்ட 7 ஆலைகள் பியர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மதுபானம் 7 ஆலைகளில் இருந்தும், மற்ற மதுபானங்கள் அனைத்தும் 11 ஆலைகளில் இருந்து, மொத்தமாக 18 ஆலைகளில் இருந்து இந்த மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த ஆளும் கட்சிக்கும் மேல சில அரசியல் கட்சிகளுக்கும், ஆளும் கட்சிகள் மட்டுமல்ல மேலும் சில அரசியல் கட்சிகளும் அவர்கள் நடத்துகின்ற கொள்முதல் மதுபான நிலையங்களில் மதுபான உற்பத்தி நிறுவனங்களில் தான் இந்த மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அதன் உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனையில் முறைகேடுகள் நடப்பதாகவும், சட்டவிரோத பண பரிமாற்றம் நடப்பதாகவும் மத்திய அரசின் அமலாக்கத்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்திருக்கிறது. சட்டவிரோத பரிமாற்றம் நடைபெறுவதற்கான முகாந்திரங்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை முடிவு செய்து, ஏனென்றால் அமலாக்கத்துறைக்கு தொடர்பாக கடந்த 3 மாதங்களாக பல்வேறு ஆய்வுகளை செய்து அடிப்படையிலே முகாந்திரம் இருப்பதாக முடிவு செய்து தற்போது இந்த ரெய்டினை நடத்தியிருக்கிறார்கள். 3 நாட்களாக டாஸ்மாக் மது கொள்முதல் செய்யும் ஆலைகள், மது விற்பனை நிலையங்கள், டாஸ்மாக் தலைமை அலுவலகம், டாஸ்மாக் முக்கிய அதிகாரிகளின் வீடுகள் என 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 48 மணி நேரம், அதற்கும் அதிகமாகவே சோதனை நடந்து பல்வேறு ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சென்னையிலே பாண்டி விசார், 1000 விளக்கு, தியாகராய நகர் ஆகிய இடங்களிலும் பல்வேறு மதுபான ஆலை உரிமையாளர்கள் வீடுகள், அலுவலகங்கள் எல்லாம் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. இதிலிருந்து போலி ரசீதுகள், கலால் வரி ஏய்ப்பு செய்வதற்கான ஆவணங்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை சார்பிலே அதிகாரிகள் வாய்மூலமாக தெரிவித்தார்கள். அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. மதுபான கொள்முதல் மட்டுமின்றி சட்டவிரோதமாக பார்களிலும் மது விற்பனை செய்து மோசடி நடைபெற்றது. அதாவது போலி மதுபானங்கள் 60% கொள்முதல் செய்யப்படும் 60% மதுபானங்களுக்கு தான் ரசீதுகளுக்கு, மீதி 40% ரசீதுகள் இல்லாமல் செல்வதால் அரசுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பல ஆயிரம் கோடி அரசுக்கும் இழப்பு ஏற்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. சில்லறை கடைகளுக்கு தனியார் மதுபான ஆலைகள் சார்பிலே QR கோடு மூலமாக செய்யப்படுகின்ற அந்த விற்பனையிலும் பல மோசடிகள் நடைபெற்றிருப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்ததை அடுத்து இந்த சோதனை மிகப்பெரிய அளவிலே நடைபெற்று கிட்டத்தட்ட 200 அதிகாரிகளுக்கு மேற்பட்டு இந்த சோதனை ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசுவாமியும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை டாஸ்மாக் ஊழல் என்ற வகையிலே ஆளுநரிடம் ஒரு கோப்பை அளித்திருந்தார். அந்த கோப்புகள் அடிப்படையில் நடைபெற்றதா என்றும் ஒரு பக்கத்திலே அரசியல் ரீதியாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பெரிய துறையிலே இது போன்ற மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இடி ரெய்டு நடைபெற்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் ஊழல் இருந்தால் தண்ணீர் போல் ஊழல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் முதல் 30 நாட்கள், 1 மாதத்திற்கு பிறகு இந்த ஆவணங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அதிலிருந்து என்னென்ன முறைகேடுகள் இருக்கிறது, அந்த ரசீதுகள் சரியாக இருக்கிறது என்பதை பார்த்து அதன் பின் அந்த முறைகேடுகள் இருப்பது தெரிய வந்தால் அமலாக்கத்துறை அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை வரை செல்லும் என்றெல்லாம் அமலாக்கத்துறை வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல் வருகின்றன. ஆனால் இந்த பிரச்சனை பூதாகரமாக விரைவில் வெடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பவித்ரா.